ஒரு 100 வயதை நெருங்கக்கூடிய ஒரு மனிதராக இந்த யோய்தா இருந்திருக்க வேண்டும். அத்தனை முதிர் வயதிலும் கூட தன் தலைக்கு ஒரு ஆபத்து வந்துரும், ஏன்னு சொன்னா ஒரு இளவரசர் மறைத்து வைத்திருக்கிறார் அப்படிங்கிற விஷயம் மட்டும் அந்த அத்தாலியாங்கிற ராணிக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னா கண்டிப்பாக குடும்பத்தோட இவர்களை கொலை பண்ணி போட்டுருவாங்க. ஆனா அது எதற்குமே அஞ்சாம பயப்படாம தேவனுடைய காரியத்துல துணிந்து நின்ற ஒரு மனிதர் தான் இந்த யோய்தா என்கிற பிரதான ஆசாரியர். இவருக்கு இருந்த பிரதான குணம் துணிச்சல், வைராக்கியம் அப்படின்னு சொல்லி தான் சொல்ல. இளமை துடிப்புல இளம் ரத்தமாக இருக்கும் பொழுது எல்லோருக்குமே ரொம்ப துணிச்சல் வரும், அசட்டு துணிச்சல் கூட சொல்லுவாங்க. அந்த மாதிரியான நேரத்திலே காரியத்தை சாதிப்பது அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம். ஆனா இந்த மனிதனுக்கு கிட்டத்தட்ட 100 வயதை நெருங்கும் பொழுது இவரிடத்துல ஒரு பொறுப்பு, ஒரு சவால் வருகிறது. இந்த ராஜாவுடைய வம்சத்திலே ஒருத்தன் இப்ப உயிரோட இருக்கிறான், அவனை எப்படியாவது தப்பு வச்சு தாவீதின் சிங்காசனத்துல இவனுக்கு உட்கார வச்சிடணும். ஏன்னு சொன்னா இந்த முழுசும் அழிஞ்சு போயிடுச்சு அப்படின்னு சொன்னா இயேசு கிறிஸ்து இந்த தாவீதின் வம்சத்துலதான் வந்தாகணும். சோ அதற்கான வாய்ப்பே இல்லாமல் போய்விடும். அப்படிங்கறதுனால ஒரு முக்கியமான ஒரு பொறுப்பு விஷயத்தை இந்த பிரதான ஆசாரியர் கையிலே தேவன் கொடுத்திருக்கிறார்.